மரியே வாழ்க. கணவனும் மனைவியும் தான் அன்னையும் தந்தையுமாக மாறுகிறார்கள். அந்த அன்னையும் தந்தையும் தான் நமது கண்களுக்கு தெரிந்த கடவுள்கள். அன்னையும் தந்தையும் தானே, அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண் கண்ட தெய்வம், தந்தையும் தாயும் தான் கண் கண்ட தெய்வம். கடவுள் அவரும் தெய்வம், ஆனால் கண்ணுக்கு தெரியாத தெய்வம். கடவுள் கண்ணுக்கு தெரியாத தெய்வம், அன்னையும் தந்தையும் கண்கண்ட தெய்வம். அந்த அன்னையும் தந்தையும் முதலில் கணவன் மனைவியாக இருந்தார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. என்ன ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா, அன்னையும் தந்தையுமாக மாறிவிட்டார்கள். இப்படியும் சொல்லலாம், தந்தையும் அன்னையுமாக மாறிவிட்டார்கள். அதனால் அவர்கள் கடவுள் என்ற பெயரை பெற்றார்கள். கண்கண்ட தெய்வம். எஸ், அந்த கண்கண்ட தெய்வங்களை கண்கலங்காமல் நாம் பார்த்து கொள்வோமா? மனைவியின் அப்பா அம்மாவும் தந்தையின் அப்பா அம்மாவும் இந்த கடவுள்களை பெற்ற பெற்றோர்கள். அவர்களுக்கும் நாம் வணக்கத்தை செய்து கொள்வோம். ஓகே செல்வங்களே, கண்கண்ட தெய்வம் யார்? இந்த உலகத்திலே பாரில், பாரில்னாக்கா உலகம், ஃபாரின் இல்லை, பாரின். ஓகே, அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம், அன்னையும் தந்தையும் தானே. அப்படி என்று பார்க்கும்போது கடவுள் அடுத்தபடியாகத்தான் வருகிறார். அதனால்தான் நம் கண்களுக்கு தெரியவில்லையோ என்னவோ. ஓகே, கண்டு விசுவாசிக்கிறவங்களை விட தாய் தந்தையை கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாத கடவுளை விசுவாசிப்பது சிறந்தது. எஸ், தோமையார், அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஜீசஸ், நீ ஜீசஸா? என்னால் நம்ப முடியவில்லை. உங்கள் உடம்பிலே, உங்களுடைய விழாவிலே இருந்த காயத்தின் உள் என் விரலை விட்டு பார்க்கிறேன், அப்போதான் நான் நம்புவேன் என்று இயேசுவினுடைய உடலில் உள்ள உள்ள ஓட்டையை கையை விட்டு பார்த்தார். பார்த்துவிட்டு, ஓ என் கடவுளே, தெய்வமே என்ன வணங்கினார். அப்போது அந்த கடவுள் சொன்னார்,
இந்த மாதிரி கண்டு விசுவாசிக்கிறவங்களை விட காணாத விசுவாசிக்கிறவங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அதே போல் நாம் கண்ணுக்கு தெரியாத ஒருவர் கடவுளாக இருக்கிறார் என்று அறிந்து அவரை வணங்குவது உண்மையான தெய்வ பக்தி, இறை பக்தி. ஓகே சொல்லுங்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். என்ன அழகு, என்ன அழகு. ஓகே, அம்மா மரியே வாழ்க, குழந்தை இயேசுவே வணக்கம்.